நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம இப்போ கடந்த சில வருடங்கள்லாம் அது எஸ்பெஷலி லாக்டவுனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியினுடைய இந்த ரேட்டிங் எல்லாமே வந்து வேறு லெவலில் தான் போயிட்டுருக்குது. ஸோ நிறைய திரைப்படங்கள் வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ்லாமும் வந்துட்டுருக்குது. ஸோ படங்களை தாண்டி நிறைய வெப் சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மற்ற லாங்குவேஜஸ் தான், அதாவது இங்கிலீஷில், இட்டலியில், ஸ்பானிஷில் இந்த மாதிரியான வெப் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் பல வெப் சீரிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் ஒரு பெரிய அளவில் பக்கபலமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் சொல்ல போனால் அதில் முக்கியமாக ஒரு டாப் லீடில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹாட்ஸ்டார், அதாவது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இல்லைனா ப்ரைம், அமேசான் ப்ரைம், இது அதே போல் நெட்ஃப்ளிக்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஓடிடி தளமாக இருக்குது. ஸோ படங்கள் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கான ஒரு ப்ரமோஷன் எல்லாமே பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாகவே வந்து இப்படி ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போதும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மணி ஹேஸ்ட் மாதிரியான சீரீஸ்லாம் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது அந்த அளவுக்கு ஹிட் ஆகலைனாலும் அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது வேர்ல்டு வைட் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறுச்சு. ஸோ அதுதான் வந்து மணி ஹேஸ்டினுடைய 2ஆக இருக்கட்டும் 3ஆக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து அவங்க நிறைய அந்த எக்ஸ்டென்ஷனில் போனதுக்கான முக்கியமான காரணம் இந்த மாதிரியான ஓடிடி தளத்தில் மற்றவங்கலாம் பார்த்து அது வந்து ஒரு கொண்டாட ஆரம்பிச்சதுனால தான் இது வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகியிருக்குது. அண்ட் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் சம்மந்தப்பட்ட படங்களை மட்டும் தான் எடுக்கிறோம். அண்ட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து நம்ம இங்கே மட்டும் தியேட்டரில் மட்டும் இல்லாமல் அது ஓடிடியில் வரும்போது வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறவங்க சப்டைட்டில் மூலிமா வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது இது வந்து இங்கேருந்து அந்த இடத்துக்கும், ஸோ அந்த இடத்துல வந்து தமிழ் படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு இடமா இருந்தால் கூட இந்த மாதிரி ஓடிடி மூலயமா இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து கலையை வந்து ரசிக்கிற விதமாக தான் இந்த ஓடிடி தளங்கள் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அண்ட் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமில் இப்போ நிறைய வெப் சீரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதுலேயும் வந்து சுழல் தி வாட்டக்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ், கதிர் இவங்களாம் வந்து நடிச்சிருந்தாங்க, பார்த்திபன் அவர்கள். அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ அதனுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ பார்ட் 2 வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி டைரெக்டாக வந்து ஓடிடியில் வந்து நிறைய வெப் சீரிஸ் வருது. அண்ட் ஹாட்ஸ்டாரில் கூட வந்து பார்த்திங்கன்னா லேபிள் அப்படின்ற வெப் சீரிஸை வந்து ஜெய்யுடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்திருந்து அதுவும் நல்ல ஹிட்டாக போயிருந்தது. இந்த மாதிரி படங்களை தாண்டி மக்களுக்கு வெப் சீரிஸ்லேயும் வந்து ஒரு கனெக்ட் வர்றதுக்கும் அண்ட் வெப் சீரிஸில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் நம்ம வந்து தமிழ் அண்ட் இல்லைனா வந்து லோக்கல் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜினுடைய அந்த வெப் சீரிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்குறதுக்கும் முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ரிஸும் வந்து ஒவ்வொரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பண்ணுறாங்க. அதுவும் வந்து நல்ல ஹிட்டாக போயிட்டுருக்குது. அண்ட் இப்போ இந்த ப்ரைம் ஓடிடி தான் இருக்கிறதுல நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வெப் சீரிஸ்க்கு மேலே அவங்க எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ம்ஸ் எல்லாமே, மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ப்ரைம்னுடைய ரேட்டிங்கில் நல்லாவே வந்திருக்குது. ஸோ நம்ம ஒரு திரைப்படத்தை பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த படத்துக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்றதுக்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் பார்ப்போம். ஆனால் அதுவே வந்து ஓடிடியில் வந்து பார்க்கும்போது அதனுடைய ஐஎம்பிடி எப்படி இருக்குதுன்னு தான் சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனுடைய ரேட்டிங்கை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் படத்தை போய் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் வந்து நல்ல ரேட்டிங் கிடைக்கிறதா இருக்கட்டும், தியேட்டரில் இந்த படம் அந்த அளவுக்கு போகவே இல்லை, ஆனால் ஓடிடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1ல் இருக்கும். அது எஸ்பெஷலி நம்மளுடைய நிறைய தமிழ் படங்கள் அந்த மாதிரி தியேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கூட ஓடிடியில் பார்க்கும்போது நிறைய ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. பட் எனிவே ஒவ்வொரு வீக்கெண்டும் வெள்ளிக்கிழமைன்னா சினிமா வந்து எவ்வளவு ரசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தியேட்டரில் வந்து படங்கள் குவிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அதை விட அதிகமாக இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்களில் நிறைய படங்கள், நிறைய சீரீஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இதே போல் ஓடிடி பிளாட்ஃபார்முக்காகவே நிறைய படங்களும் வந்து லோ பட்ஜெட் மூவிஸ்ன்னு சொல்லி எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால சினிமா ரசிகர்கள், சினிமா மேலே ஆர்வம் கொண்ட கலைஞர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு ப்ராடான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஓடிடியில் நிறைய படங்கள் வந்து வெற்றி அடையணுன்ற வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிடலாம்.